காஃபி சூடாகினே இருக்கு. ஒன்று குடி, இல்லை எதுனா பேசு. 2 நாளாக வீட்டில் ஒரே பிரச்சனை. பிரச்சனையா? நீ போய் 3 நாள் தானே ஆகுது. ஏதாவது எலக்ட்ரிஷியன் ப்ளம்பிங் பேசுனா சொல்லு, நம்பர் நம்பிட்டு இருக்கு. வீட்டுக்கு போயிட்டே பேசுவோமா? சரி, ஓகே. அப்போ இதை என்ன பண்ணுறது? இல்லை வேணாம். ரைட்டு. அப்படி கொசாம வரட்டுமே. ப்ரோ அந்த வீடு ஒரு ஈவினிங் இருக்கும் ப்ரோ. அப்போது எடிட் பண்ணிகிட்டு இருந்தேன், என்னால் கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியல. சரி நெட்ஒர்க்கும் ஒழுங்காக கிடைக்கலன்னு கேம் விளையாடிட்டு இருக்கும் போது யாரும் என்னை பார்த்துட்டே இருக்கிற மாதிரி இருந்தது. அப்புறம் க்ளோஸ் பண்ணிட்டு டிவி பார்க்க போயிட்டேன். நம்மால் படம் பார்த்துட்டு இருந்தேன், யாரோ அப்போ கதவை திறந்து பார்க்குற மாதிரி இருந்தது. யாருன்னு பார்த்தா யாரையும் காணும். இரு, அப்படி யாரு தானே அவனை பார்க்குறா? அதுதான் எனக்கே தெரியலையே. ஃபஸ்ட்டு முழுசாக கதையை கேளுங்க. நைட் ஆயிடுச்சு. இதெல்லாம் நினச்சி சுத்தமாக தூக்கமே வரல. சரி எப்படியாவது தூங்கிடுறாடின்னு தூங்கினா கனவுலேயும் விட்டு வைக்கல. அட போங்கடா அடே அப்படின்னு கதவை திறந்து வெளியே போயிட்டேன் ப்ரோ. அப்புறம் இதை பற்றியே யோசிச்சுட்டே போயிட்டு இருந்தேன். வெறுப்பாயிடுச்சு. சரி நம்ம இதை பற்றி ரொம்ப தான் யோசிச்சிட்டோம் போல இருக்குது, தலைலாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சேன்னு டீயை குடிக்கலான்னு கிச்சனுக்குள்ளே போனேன். ஆனால் அங்கே தான் சீனே. மெதுவாக பாட்டிலை ஓப்பன் பண்ணி பால் எடுத்து கிண்ணத்தில் ஊற்றிக்கிட்டு இருக்கேன். சடனாக ஒரு சவுண்டு, எவனோ நடந்து போகிற மாதிரி. என்னடான்னு வெளியில் போய் பார்க்குறேன், யாரோ கீழே போயிட்டு இருக்க ஒரு சவுண்டு. சரிடான்னு கீழே பார்த்துட்டு அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே ஃபாலோ பண்ணி போனால் அது என்னை பேஸ்மெண்ட்டு கூப்பிட்டு போயிடுச்சு. கதவு டப்புன்னு சாத்தின ஒரு சவுண்டு கேட்டோன்னே எனக்கு நேராக ஒரு கதவு இருந்தது. சரி அதுக்கு முன்னாடி தான் சவுண்டு வருதுன்னு பக்கத்தில் போயிட்டு அப்புறம் உள்ளே வாங்க சொல்கிறேன். டேய், அப்புறம் என்னாச்சு சொல்லு. அவ்வளோதான் ஸ்கிரிப்டு. ஸ்கிரிப்டா? ஆமாம். அடப்போடா, பயந்தே போயிட்டேன் நான். அந்த பயம் ஆடியன்ஸ்க்கும் வேணும், அதுக்காக தான் அவங்கள வச்சு டெஸ்ட் பண்ணேன். இப்போலாம் எங்கேருந்து யோசிக்கிற நீ? ஹவுஸ் ஓனர் ஏதோ ஒரு சம்பவத்துக்கு அப்புறம் கீழே ஆக்சஸ் இல்லைன்னு சொன்னார். அப்போ தான் இப்படி ஒரு ஐடியா தோணுச்சு. அப்படி என்ன சம்பவம்? ஏன்னா தானே ஓப்பன் ஆகுது. கராஜ் ப்ரோ இது. இதுக்கு தானடா. போடா. ஷிட்.